Hi and hello, welcome to the channel. Dhronavikaash, channel of Engineering Mechanics, Unit 2 பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் இங்கே மொத்தமாக 30 லெக்சர்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் யூனிட்டில் 7th லெக்சர் பார்க்கணும். Engineering Mechanics Regulation 2021 Unit 2 வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். கப்புள் அண்ட் கப்புள் ஃபோர் சிஸ்டம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஈக்குவல் கப்புள்ஸ்லாம் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். 2 மார்க் கொஷின். அப்புறம் ஒரே ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணுறோம் நம்ம. ஸோ Dhronavikaash சேனலில் வாட்ஸ்அப் சேனல் நேம் வந்து Dhronavikaash _official, இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் Dhronavikaash. கப்புள்ஸ் அண்ட் கப்புள் ஃபோர் சிஸ்டம்ஸ் இல்லை ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டம் சொல்லலாம். இப்போ கப்புள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சிஸ்டமில் ரெண்டு ஃபோர்ஸ் எஃப் அண்டு -F ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் மேக்னிடியூட். எஃப்ன்றதுக்கு ஈக்குவல் தான் -F. ஏன் -F போகிறோம் அப்படின்னா, இதோட டேரெக்ஷன் மாறுது. எஃப்ன்றது ரைட்டில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா -F லெஃப்ட்டில் ஆக்ட் ஆகும். அது எப்படி ஆக்ட் ஆகும்னா, ஒரு டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகும். சம் டிஸ்டன்ஸ் அவே ஃப்ரம் தி Fn, தேர் இஸ் சம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் Fn -F. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும். ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலல் ஃபோர்ஸாக இருக்கும். ரொம்ப முக்கியம். அதில் ரெண்டு வந்து எஃப் என்ன டைரெக்ஷன் ஆக்ட் ஆகுதோ அதே பேரலில் தான் ஆக்ட் ஆகும். ஆனால் ஆப்போசிட் சென்ஸ் ஆஃப் டைரெக்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா அது பேர் கப்புள்னு சொல்கிறோம். இந்த கப்புள் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த எலமெண்ட்டை ரொட்டேட் பண்ண வைக்கும். இந்த கப்புள் ஆக்ட் ஆகிறதுனால வந்து அந்த சிஸ்டத்தில் ஒரு லீனியர் மூமெண்ட், ஒரு லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்காது. அதுக்கு பதில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ரோட்டரி டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். அப்படியே வந்து அந்த எலமெண்ட்டை வந்து ரொட்டேட் பண்ண வைக்கும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ண வச்சுச்சுன்னா அது பேர் நம்ம கப்புள்னு சொல்கிறோம். இந்த கப்புளோட ஃபைனல் அவுட்புட் இல்லை எண்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா மொமெண்ட் தான் க்ரியேட் பண்ணும். கப்புள் மொமெண்ட் தான் க்ரியேட் பண்ணும். இது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா ஒரே எண்டில் மட்டும் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட்னாலும் அது மொமெண்ட் தான் க்ரியேட் பண்ணும். அப்போ ஒரே சிங்கிள் ஃபோர்ஸ் மட்டும் இருக்கும். இங்கே ரெண்டு ஈக்குவல் ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆச்சு அப்படின்னா, ஒரு சம் டிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மொமெண்ட் க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அது பேர் நம்ம கப்புள் அப்படின்னு சொல்கிறோம். கப்புள் மூலமாக கிடைக்கிற ப்ராடக்ட் தான் வந்து மொமெண்ட். ஸோ டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, டூ ஃபோர்ஸஸ் F and -F having the same magnitude, parallel lines of action and opposite sense are said to form a couple. கப்புள்னா என்னென்னா டெஃபினேஷன் ஃபுல்லாக எழுதணும். ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கும், அது பேரல் லைன் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும், ஆப்போசிட் சென்ஸ் இருக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொன்னால் கப்புள்னு சொல்லுவோம். ஸோ கப்புளோட எஃபெக்ட் என்ன அப்படின்னா, இதை வந்து ரொட்டேட் பண்ண வைக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, ரெண்டு இண்டிவிஜுவல் ஃபோர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதோட வேல்யூ கண்டிப்பாக 0 தான் வரும். இப்போ சம்மேஷன் ஆஃப் எஃப் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, சம்மேஷன் ஆஃப் எஃப் நீங்கள் போட்டிங்கன்னா F - F = 0. ஏன்னா வந்து அது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறனால மைனஸ் போட்டிருக்கோம் நம்ம. F - F 0 தான் இருக்கும். சரி, நெட் எஃபெக்ட் ஆஃப் தி ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து 0, எந்த டைரெக்ஷன் எடுத்தாலும் 0 தான் இருக்கும். இது நீங்கள் ரிசால்வ் பண்ணாலும் 0 தான் வரும். எக்ஸாம்பிள் ரிசால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹாரிசான்டல் வெர்டிகல் காம்பவுண்ட் போட்டு ரிசால்வ் பண்ணுறீங்க. அதே மாதிரி இதுவும் என்ன செய்யும், ரிசால்வ் பண்ணுறீங்கன்னா ரிசால்வ் பண்ணாலும் சம்மேஷன் ஆஃப் ஹச்சும் 0 தான் இருக்கும், சம்மேஷன் ஆஃப் வியும் கண்டிப்பாக 0 தான் இருக்கும். ஆனால் என்னென்னா, இந்த சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் டூ ஃபோர்ஸ் அப்படி கிவன் பாயிண்ட் இஸ் நாட் 0. அந்த ஃபோர்ஸ் 0 ஆகலாம், ஆனால் அது மொமெண்ட் வந்து கண்டிப்பாக 0 ஆகாது. ஏன் மொமெண்ட் 0 ஆகுது அப்படின்னா, மொமெண்ட் அபவுட் பாயிண்ட் தான் பார்க்குறோம். நான் இந்த பாயிண்ட்லேருந்து மொமெண்ட் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் வந்து ஒரு மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணும். இந்த பாயிண்ட்லேருந்து மொமெண்ட் பார்க்குறேன் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் வந்து ஒரு மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணும். ரெண்டு ஃபோர்ஸும் பார்த்திங்கன்னா சேம் மொமெண்ட் தான் க்ரியேட் பண்ணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸாம்பிள் இதெல்லாம் இந்த பாயிண்ட்லேருந்து பார்க்குறேன். இந்த ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா சிஸ்டத்தில் என்ன பண்ணும், ஒரு சிஸ்டர் இருக்குது அப்படின்னா சிஸ்டர் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேட் பண்ண வைக்கும். சப்போஸ் அங்கே பார்க்காம நான் பாயிண்ட்டை மாற்றுறேன், இந்த பாயிண்ட்லேருந்து பார்க்குறேன் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் என்ன, டிஸ்டன்ஸ் பெர்மனன்ட் டிஸ்டன்ஸில் இந்த மொமெண்ட், இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த எலமெண்ட்டை வந்து ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேட் பண்ண வைக்கும். ஸோ ரெண்டு ஃபோர்ஸும் பார்த்திங்கன்னா சேம் சென்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் தான் கப்புள் ஆக்ட் ஆகும், மொமெண்ட் ஆக்ட் ஆகும். அதனால் என்ன வந்து கன்க்ளூஷன் அப்படின்னா, ரெண்டு கப்புள் ஆக்ட் ஆகுது இல்லையா, அது ரெண்டு ஃபோர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த டைரெக்ஷன் ஆட் பண்ணாலும் கண்டிப்பாக 0 தான் வரும், 0 தான் வரணும். ஆனால் அதோட மொமெண்ட் கண்டிப்பாக 0 ஆகுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது மொமெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு கப்புள் எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணுது. இட் டென்ஸ் டு ரொட்டேட் தி ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த கப்புளோட அவுட்புட் என்னென்னா, எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் என்னென்னா, இட் கேனாட் மூவ் த ஆப்ஜெக்ட் பட் இட் டென்ஸ் டு ரொட்டேட் தி ஆப்ஜெக்ட். அது என்ன செய்யும், ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணும், ரொட்டேட் பண்ண வைக்கும். அப்படி ரொட்டேட் பண்ணுறது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், கப்புள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். நம்ம எனக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா
எஃப் இன்ட்டு டி, இது டி எடுத்திங்கன்னா இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் டி எடுத்திங்கன்னா எஃப் இன்ட்டு டி தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் இன்ட்டு டி, ஒரே டிஸ்டன்ஸ்னால மைனஸ் எஃப் இன்ட்டு டி, ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இது என்ன ஆகுதுன்னா மொமெண்ட் கிரியேட் பண்ணும். மொமெண்ட் தெரியும், மொமெண்ட் எப்போதுமே பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் அப்படின்னு தெரியும். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அ கப்பல் என்ன ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, ஸ்டேரிங் ஆஃப் அ வீல் கார். நீங்கள் வந்து ஒரு ஸ்டேரிங் வீலில் ஸ்டேரிங் திருத்துறீங்க இல்லையா, இருக்கும்போது 2 கையில் கொடுக்குறீங்க, ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் வீல் ஆஃப் கார். அடுத்து டேர்னிங் ஆஃப் அ ஸ்க்ரூ ட்ரைவர், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் வாட்டர் டேப் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுமே கூட ஒரு கப்பல் ஆக்ட் ஆகுது. விரல் அந்த பக்கம் வச்சுட்டு என்ன செய்யணும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம். வைண்டிங் தி வாட்ச், unlocking the locker by using a key, keeping the pencil between the palms on both hands and running the palms in opposite direction. நீங்கள் 2 பேன் உடல் வச்சுட்டு கையை முன்னாடி பண்ணி அசைக்கிறது மூலமாக கிடைக்கிறதுமே என்ன தான், ஒரு கப்பல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு வந்துச்சு, ஒரு வீல் நட்டை கழட்டுறாங்க. ஸோ இங்கே ஒரு ஃபோர்ஸ், இங்கே ஒரு ஃபோர்ஸு ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து அப்போல் ஆக்ட் ஆகுது, ஃபோர்ஸ் அப்போல் ஆக்ட் ஆகுது, இங்கே ஃபோர் டவுனில் ஆக்ட் ஆகுது. ஸோ இது ஒரு கப்பல் க்ரியேட் பண்ணுது. அது ஈக்குவலன்ட் கப்பல். இதில் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்குது. இதோட டைமென்ஷன் பார்க்கலாம். லென்த்து வந்து 6 மீட்டர், பிரெத்து வந்து 4 மீட்டர், ஹைட்டு 4 மீட்டர். இப்போ 6 மீட்டர் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 20 நியூட்டன் அப்படின்ற ஒரு கப்பல் ஆக்ட் ஆகுது. 2 கப்பல் ஆக்ட் ஆகுது, ஈக்குவல் ஃபோர்ஸ் 20 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. இது என்ன செய்ய போகுது அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டை இந்த பக்கம் மூவ் ஆகுது இல்லையா, இது என்ன செய்யும்னா இந்த ஆப்ஜெக்டை வந்து கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணுது. எவ்வளவு வேல்யூ இருக்கும் அப்படின்னா நமக்கு தெரியும், ஃபோர்ஸ் இன் டிஸ்டன்ஸ். ஸோ 20 × 6 = 120 நியூட்டன் மீட்டர் அப்படின்ற மொமெண்ட் க்ரியேட் ஆகி இது வந்து கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்றது தெரியும். இப்போ அதே மாதிரி ஃபோர்ஸ் வந்து 60 இந்த 6 மீட்டருக்கு பதில் இல்லாமல் 4 மீட்டரில் ஆக்ட் ஆகுது. 4 மீட்டரில் ஆக்ட் ஆகுது. இங்கே 4 மீட்டரில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து 30 நியூட்டன் மாறிச்சிங்க. அப்போ 30 நியூட்டன் இது அதே வந்து 120 நியூட்டன் மீட்டர் அப்படின்ற ஃபோர்ஸ் மொமெண்ட் ஆக்ட் ஆகுது. இந்த மொமெண்ட் என்ன செய்ய வைக்கிது அப்படின்னா, அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்டை வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ண வைக்கிது, கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ண வைக்கிது. இப்போ நம்ம இந்த ஃபோர்ஸ் வந்து கீழே ஆக்ட் ஆகாமல், இந்த பாட்டமில் ஆக்ட் ஆகாமல் டாப் சைடில் இங்கே ஆக்ட் ஆகுது. இங்கே 30 நியூட்டன் இருக்குது, இங்கே வந்து 120 நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிறத வேல்யூ தான் கிடைக்கிது. இதுவும் என்ன செய்ய வைக்கிது, இங்கே ஆக்டர் மட்டும் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ண வைக்கிது. அப்போ இதான் என்ன சொல்லி ஈக்குவலன்ட் கப்பல்னு சொல்கிறாங்க. ஈக்குவலன்ட் கப்பல் அப்படின்னா சேம் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எல்லாமே எப்படின்னா இந்த வேல்யூ வந்து ஒரே வேல்யூவாக இருக்கும். எந்த இடத்துல ஆக்ட் பண்ணாலுமே அது என்ன செய்யும் அப்படின்னா ஒரே மாதிரி ஒரு டேரெக்ஷன் தான், ரொட்டேஷன் ஆக்ஷன் கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு இது 6 மீட்டரில் ஆக்ட் ஆனப்பையும் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் மட்டும் தான் இருந்துச்சு. 4 மீட்டரில் டவுன்வர்ட் பாட்டமில் ஆக்ட் ஆகும்போதும் கிளாக் வைஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அதே 4 மீட்டரில் டாப் சைடு ஆக்ட் ஆகும்போதும் கிளாக் வைஸ் தான் இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு செட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஒரே மாதிரி மொமெண்ட் க்ரியேட் பண்ணுது, ஒரே வேலை க்ரியேட் பண்ணுதுன்னா ஈக்குவலன்ட் கப்பல் அப்படின்னு சொல்கிறோம். It is stated that 2 systems of force equivalent they have the same effect on the rigid box. ரெண்டு இது எப்போ நம்ம கப்பல் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து 20 நியூட்டன் இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டுமே என்ன செய்யும் அப்படின்னா ஒரே டைரெக்ஷன் ரொட்டேட் பண்ண வைக்கும். இந்த 20 நியூட்டன்ற ஃபோர்ஸும் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ண வைக்கிது, இந்த 20 நியூட்டன் ஃபோர்ஸும் கிளாக் ரொட்டேட் பண்ண வைக்கிது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவுமே பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ண வைக்கிது. இந்த மாதிரி எல்லா ஃபோர்ஸும் ஒரே மேக்னிடியூடில் ஒரே டைரெக்ஷன் ரொட்டேட் பண்ண வச்சுன்னா அதே மாதிரி ஈக்குவலன்ட் கப்பல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அது ஈக்குவலன்ட் ஃபோர்ஸு, 2 ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அது ஈக்குவலன்ட் ஃபோர்ஸு. இது ஒரு சிஸ்டத்தில் வந்து ஒரு கப்பலாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இது ஈக்குவலன்ட் கப்பல். இப்போ ரெசல்யூஷன் ஆஃப் அ கிவன் ஃபோர்ஸ் இன்டு எ ஃபோர்ஸ் அட் ஓ அண்ட் எ கப்பல் ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ ஒரு ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா ஏ அப்படின்ற பாயிண்டில் ஆக்ட் ஆகுது, எனக்கு ஓன்ற பாயிண்டில் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும். இப்போ பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி படி பார்த்தோன்னா இந்த ஃபோர்ஸ் என்ன செய்யலைன்னா இதே லைன் ஆஃப் ஆக்ஷனில் எங்கேனாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஃபோர்ஸ் இஸ் ஸ்லைடிங் வெக்டார், இட் கேன் மூவ் எனிவேர் ஆன் தி லைன் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு தெரியும். ஆனால் எனக்கு வந்து இந்த எஃப்ன்ற பாயிண்ட்ல ஏன்ற பாயிண்ட்லேருந்து ஓன்ற பாயிண்ட்டுக்கு வரணும். இப்போ ஓன்ற பாயிண்ட்டுக்கு வரணும் என்ன செய்யறேன்னா நான் வந்து புதுசாக ஒரு இந்த ஃபோர்ஸ் இங்கே நான் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இது எஃப்னா இது மைனஸ் எஃப். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நான் புதுசாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறாமல் இன்னொரு ஃபோர்ஸ் கண்டிப்பாக கொடுத்தாங்கணும். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா இந்த எஃப்ன்றதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். என்ன பேரல் ஆக்ஷன் இருக்கோ அதே பேரல் ஆக்ஷனில் இன்னொரு ஃபோர்ஸ் அதே மாதிரி ஃபோர்ஸ் நான் கொடுக்குறேன்.
இப்போ இது எஃப்பாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஃபோர்ஸ் கண்டிப்பாக என்ன தான் இருக்கும், எஃப்பாக தான் இருக்கும். அப்போ நீ கொடுக்கும்போது என்ன ஆகுனா இதில் இந்த ஆக்ஷனில் ரியாக்ஷன் எந்த இதுவும் கிடையாது, சேஞ்சும் கிடையாது. ஏன் அப்படின்னா இங்கே எஃப் மைனஸ் எஃப் கண்டிப்பாக கேன்சல் ஆயிரும். ஸோ எஃப்ன்ற ஆக்ஷன் அப்படி தான் இருக்கும். அப்போ நான் என்ன செய்யணும்னா ஓன்ற பாயிண்ட்டில் நான் ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த இங்கே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் ஏன்ற ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் ஓன்ற பாயிண்ட் நான் கொண்டு வரணும் அப்படின்னா 2 ஃபோர்ஸ் நான் வந்து எஃப் அண்ட் மைனஸ் அதே ஈக்குவல் மேக்னிடியூடில் எஃப்க்கும் மைனஸ் எஃப்னு ஒரே லைன் ஆஃப் அதே பேரல் ஆக்ஷனில் கொடுக்குறேன். அதனால் என்ன ஆகும்னா எஃப் மைனஸ் எஃப் இருக்கிறதுனால இது 2 பேலன்ஸ் ஆகிடும், திருப்பி எஃப்ன்ற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ வந்து எஃப்பும் மைனஸ் எஃப்பும் பார்த்திங்கன்னா 2 ஈக்குவல் ஆப்போசிட்டில் இருக்கா. இது என்ன செய்யணும், ஒரு கப்பிளை க்ரியேட் பண்ணோம். புதுசாக ஒரு கப்பிள் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வரோம், கப்பிளில் க்ரியேட் பண்ணோம். இந்த கப்பிள் என்ன செய்ய வைக்கிது அப்படின்னா இதை வந்து இந்த பாயிண்ட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா இதை ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ண வைக்கிது. இந்த எலமெண்ட்டை இட் டென்ஸ் டு ரொட்டேட் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன். அப்போ ரொட்டேட் பண்ண வைக்கிது. இந்த எஃப்ன்ற ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணுன்ட்டு மாற்றணும் இல்லையா, இந்த ஃபோர்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா இந்த எலமெண்ட்டை லீனியர் டைரெக்ஷன் ரொட்டேட் பண்ண வைக்கிது, லீனியர் டைரெக்ஷனில் மூவ் பண்ண வைக்கிது. அப்போ நீங்கள் வந்து எப்போல்லாம் ஒரு ஃபோர்ஸில் ஒரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் நினைக்கிற ஆர்பிட்ரி பாயிண்ட்டுக்கு இந்த ஃபோர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நினைக்கிறீங்களோ அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரான்ஸ்லேட்ரி ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும், ஒரு கப்பிள் ஒன்று இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பார்த்தோன்னா தெரியும் நமக்கு ஒரு ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்லேட்ரி ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது, ஒரு மொமெண்ட் ஒன்று ஆக்ட் ஆகுது. மொமெண்ட்னு எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு வெக்டார் போட்டுட்டு அது எந்த டைரக்ஷன் ரொட்டேட் ஆகுது அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ரொட்டேட் பண்ணிருக்காங்க இல்லையா, இங்கே மென்ஷன் பண்ணி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இருக்கனால இது ஆன்டி கிளாக் வைஸ் மென்ஷன் இப்படி போட்டாங்கன்னா மொமெண்ட்னு அர்த்தம். அந்த ஃபோர்ஸ்லேயே ஒரு டைரக்ஷனை மென்ஷன் பண்ணிங்கன்னா அது மொமெண்ட்னு அர்த்தம். அப்போ இந்த ஃபோர்ஸுக்கு பெர்பெண்டிகுலராக மொமெண்ட் ஒன்று ஆக்ட் ஆகுது, பேனுக்கு மொமெண்ட் ஆக்ட் ஆகுது அபவுட் ஓ. சரிங்களா, இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். சரி, ஃபைனல் சம்மரி என்னென்னு பார்த்துக்கலாம். சம்மரி என்ன அப்படின்னா எனி ஃபோர்ஸ் எஃப் ஆக்டிங் ஆன் அ ரிஜிட் பாடி கேன் பி மூவ்டு டு அன் ஆர்பிட்ரி பாயிண்ட் ஓ. எஃப்ன்ற பாயிண்ட் எங்கே ஆட்டாலும் சரி நம்ம நினச்ச பாயிண்ட் மூவ் பண்ணோம் அப்படின்னா ப்ரொவைடட் தட் வி ஆட் அ கப்புள் ஹூஸ் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு த மொமெண்ட் ஆஃப் எஃப் அபவுட் ஓ. நீங்கள் வந்து ஒரு சிஸ்டமில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஏன்ற பாயிண்டில் ஆக்ட் ஆகுது, நீங்கள் ஓன்ற பாயிண்ட்டு கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் 2 இது ஆட் பண்ணணும். முதல்ல வந்து அந்த ஃபோர்ஸோட வேல்யூ அப்படியே இருக்கும், அடிஷ்னலாக நீங்கள் கப்பிள் ஒன்று ஆட் பண்ணணும். அந்த கப்பிள் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இந்த ஓன்ற பாயிண்ட்டை பொறுத்து எஃப் எப்படி ஆக்ட் ஆகும், எஃப் எப்படி ஆக்ட் ஆகும் இந்த இதுக்கு பெர்பெண்டிகுலர் ஆக்ட் ஆகும். அப்போ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு கப்பலுக்கு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் மல்டிப்ளை பண்ணணும், இப்போ அடிஷனலாக ஃபோர்ஸ் ஆட் பண்ணணும். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா வி ஆட் அ கப்பிள் ஹூஸ் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு தி மொமெண்ட் ஆஃப் எஃப் அபவுட் ஓ. ஒரு ஃபோர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோர்ஸோட ஆக்ஷன் இருக்கும், அடிஷ்னலாக ஒரு கப்பிள் எல்லாம் மொமெண்ட் ஒன்று க்ரியேட் ஆகும். மொமெண்ட்டோட வேல்யூ வந்து எஃப் எங்கே ஆக்ட் ஆச்சோ அங்கேருந்து ஓக்கு என்ன மொமெண்ட் க்ரியேட் ஆகுதுன்னு கால்குலேட் பண்ணி 2யும் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இப்போ நம்ம பார்க்குற சம்மரி சொல்யூஷன் ஆஃப் கப்பிள் நம்ம பார்க்குறோம். அடுத்து ஒரே ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். சாம்பிள் ப்ராப்ளம் 3.7. ரீப்ளேஸ் தி கப்பிள் அண்ட் ஃபோர்ஸ் ஷோன் பை அன் ஈக்குவலண்ட் சிங்கிள் ஃபோர்ஸ் அப்ளை டு த லிவர். இங்கே ஒரு சிங்கிள் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அப்ளை டு த லிவர். டிட்டர்மைன் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஷாஃப்ட் டு த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் திஸ் ஈக்குவலண்ட் ஃபோர்ஸ். என்ன கேட்குறாங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஒரு 4 என்னென்ன இதில் பாருங்கள், இந்த டயக்ராமில் ஒரு 400 நியூட்டன் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகுது. அடுத்து 200 நியூட்டனில் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஒன்று ரைட் வேர்டில், 2 நியூட்டன் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் லெஃப்ட் வேர்டில் ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த 400 நியூட்டனுங்கிறது ஒரு டிரான்ஸ்லேட்டரி ஃபோர்ஸ் டவுன் வேர்டில் லிவர் மூவ் பண்ண வைக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் கிரியேட் ஆகுது. 200 நியூட்டன் இங்கே 200 நியூட்டன் ஆப்போசிட் சென்ஸில் இருக்குது, ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ கண்டிப்பாக அது இருக்குது கப்பல். அப்போ நான் கப்பல் ஃபோர்ஸ் சிஸ்டத்தை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஈக்குவலண்ட் சிங்கிள் ஃபோர்ஸாக மாற்ற போகிறேன். கப்பலே இல்லாமல் சிங்கிள் ஃபோர்ஸாக அதே 400 நியூட்டனில் இருக்க ஃபோர்ஸாக அதே 400 நியூட்டன் சிங்கிள் ஃபோர்ஸ் இருக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் மொமெண்ட் அட் ஓ, இந்த ஓன்ற பாயிண்ட்லேருந்து மொமெண்ட் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட் கிவன் டேட்டா பார்த்துக்குவோம். கிவன் டேட்டா வந்து இந்த ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க. 2 ஃபைன் என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் ஈக்குவலன்ஸ் ஃபோர்ஸ் ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன். இந்த பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இந்த ஈக்குவலன்ஸ் ஃபோர்ஸ் இருக்கும், இந்த 400 நியூட்டன் எவ்வளோ தூரத்தில் ஆக்ட் ஆகும் கேட்குறாங்க. இப்போ ஆக்ட் ஆகுதில் ஒரு மொமெண்ட்டு ஒன்று தனியாக இருக்குது, கப்பல் ஒன்று தனியாக இருக்குது, ஒரு 400 நியூட்டன் தனியாக இருக்குது. இப்போ ஒரே ஒரு ஃபோர்ஸ் வந்து லிவரில் ஆக்ட் ஆகணும். அது என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு இந்த சிஸ்டத்துக்கு ஈக்குவலாக இருக்கணும்.
ஸோ சொல்யூஷன் வந்து சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் அட் ஓ. இது பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து 400 நியூட்டன் வந்து ஒரு வெர்டிக்கல் ஃபோர்ஸாக இருக்குது. ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் 150 mm ஒரு 0.15 மீட்டர். என்ன செய்யும் அப்படின்னா லிவரை டவுன்வர்டில் மூவ் பண்ண வைக்கும். டவுன்வர்டில் மூவ் பண்ணால் கிளாக் வைஸில் மூவ் ஆகும். ஸோ இது கிளாக் வைஸ் முன்னால் மைனஸ் போட்டுக்கும். ஸோ -400 × 0.15 ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓன்ற பாயிண்ட்லேருந்து நம்ம பார்க்கணும். இப்போ ஓன்ற பாயிண்ட்லேருந்து நம்ம பார்க்கும்போது இது கண்டிப்பாக ஒரு கப்பிள் தானே இருக்கும். ஒரு கப்பிள் தான் க்ரியேட் ஆகும். இப்போ இந்த கப்பிளில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம இப்போ மொமெண்ட் வந்து ஒரு ஃபோர்ஸாக இருந்தால் மொமெண்ட் பார்க்கலாம். ஆனால் இது கப்பிள். அப்புறம் நம்ம ஓன்ற பாயிண்ட்லேருந்து பார்த்தாலும் சரி இல்லை ஒரு கப்பிள் நம்ம கால்குலேட் பண்ணாலும் சரி, அந்த கப்பிள் பார்க்கும்போது 2 ஃபோர்ஸ்க்கு என்ன டிஸ்டன்ஸ் தான் பார்க்கணும். இந்த ஃபோர்ஸுக்கும் இந்த ஃபோர்ஸுக்கு என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த கப்பிள்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா 600 அதாவது 200 நியூட்டன் வந்து ரைட் வேர்ட், 200 நியூட்டன் லெஃப்ட் வேர்ட். ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? இது ரேடியஸ் வந்து 60 mm, இது ஒரு ரேடியஸ் 60 mm, டயமீட்டர் வந்து 120 mm இருக்கும். அதுதான் டிஸ்டன்ஸ். அதோட ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் 120 mm. இப்போ மீட்டரில் பார்த்தீங்கன்னா 0.120 மீட்டர் அப்படின்னு இருக்கும். அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா 200 நியூட்டன் 0.120 மீட்டரில் ஆக்ட் ஆகுது. அப்போ 200 × 0.12. இது என்ன மாதிரி கப்பல் க்ரியேட் பண்ணுது? இந்த கப்பல் வந்து கிளாக் வைஸ் மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணுது. இப்போ -200 × 0.12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -84 நியூட்டன் மீட்டர் அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்குது. ஸோ சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் அட் ஓ = -84 நியூட்டன் மீட்டர். அதாவது இந்த சிஸ்டத்தில் ஆக்ட் ஆகிற மொத்த மொமெண்ட் எவ்வளோ அப்படின்னா 84 நியூட்டன் மீட்டர் அபவுட் தி பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஓ. இந்த ஓன்றதை பொறுத்து. அப்போ எனக்கு இந்த சிங்கிள் ஈக்குவலன்ட் ஃபோர்ஸை நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு 84 நியூட்டன் மீட்டர் தான் வரணும். அப்போ எந்த டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகிக்கிறாங்க நமக்கு தெரியும். மொமெண்ட் அட் ஓ = ஃபோர்ஸ் × டிஸ்டன்ஸ். மொமெண்ட் அட் ஓ வேல்யூ தெரியும் -84 நியூட்டன் மீட்டர். எஃபோட வேல்யூ தெரியும் 400. கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க தான் ஈக்குவலன்ஸ் ஃபோர்ஸ்னு. அப்போ டிஸ்டன்ஸ் மட்டும் ஃபைன் பண்ணிடலாமா? ஸோ அதை கால்குலேஷன் போட போகிறோம் இப்போ. ஸோ சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் அட் ஓ = 400 × டிஸ்டன்ஸ் -84 = -400 × d. இந்த மைனஸ் ஏன் போடுறோம் அப்படின்னா இது வந்து கிளாக் வைஸ் மொமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுனால மைனஸ்ன்றத வேல்யூ போட்டிருக்கோம். ஸோ மைனஸ் கேன்சல் ஆகிரும். ஸோ டீன்ற வேல்யூ நீங்கள் எடுத்திங்கன்னா d = 0.21 மீட்டர் அப்படின்னு வேல்யூ. 0.21 மீட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த d அப்படிங்கிறது ஃபோர்ஸ் × பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இதுதான் நம்மளுக்கு 0.21 மீட்டர். 150க்கு பதில் என்ன கிடைக்கிது? 0.15க்கு பதிலாக 0.21 கிடைக்கிது. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் 0.21 இருந்துச்சுன்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ கண்டுபிடிக்கணும்? சரிங்களா? இப்போ என்ன செய்யணும்னா cos θ போடலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து இப்போ 400 இருக்குது. ஸோ cos 60 அதே 60 டிகிரி தான். இந்த டிகிரியில் எந்த இதுவும் சேஞ்ச் இல்லை. cos 60 = adjacent by hypotenuse. adjacentோட வேல்யூ வந்து 210 mm இருந்துச்சு. 0.21 மீட்டர் டிவைட் பை OC. இந்த பாயிண்ட்டில் இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியாது. OC போடுறோம். OC வேலை கண்டுபிடிச்சிங்கன்னா 0.42 மீட்டர். அப்போ ஆன்சரில் கொஸ்டினில் கேட்டது என்ன அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருந்தால் இங்கே 4 நியூட்டன் அப்படியே ஆக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஈக்குவலண்ட் மொமெண்ட் கிடைக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ 0.42 மீட்டரில் இந்த பாயிண்ட் ஆஃப் 0.42 மீட்டரில் 4 நியூட்டன் ஆக்ட் ஆச்சுன்னா நமக்கு இந்த சேம் மொமெண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் மொமெண்ட்னா எவ்வளவு? -84 நியூட்டன் மீட்டர் கிடைக்கும். அடுத்த தடவை ப்ராக்டிஸ் பண்ணணும் பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.